ஹே கைஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் சூப்பராக காய் எடுத்திருக்க பச்சை மிளகாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து சீட்ஸ் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் நம்ம செடிகள் வளர்க்கலாம்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மிளகா விதையை வச்சு தான் இது போட்ட செடிங்க. ஒரு செடி தாங்க இருக்குது, பட் எவ்வளோ பச்சை மிளகா காய்ச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு 5-6 செடி இருந்தாலே போதுங்க, நமக்கு வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாவை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவை அப்படியே காய விட்டுட்டு கூட நம்ம வந்து அதை வந்து காஞ்ச மிளகாவாக்கி நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதில் வந்து பூச்சி தாக்குதல்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசரப்பூச்சி வரும். இந்த அசரப்பூச்சி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய எறும்புகள் வந்து போயிட்டுருக்குங்க. குட்டி குட்டியாக எறும்புகள் இருக்கும் அசரப்பூச்சி. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சியும் வர ஆரம்பிக்குங்க. இதுக்கு என்ன உரங்கள் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மண்புழு உரங்கள் கொடுக்கலாங்க. அப்புறம் தேமூர் கரைசல் வந்து கொடுக்கலாம். தேமூர் கரைசல் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க அந்த மாதிரி காய்கறி செடிக்கு. தேமூர் கரைசலை நம்ம வந்து வீட்லேயே ரெடி பண்ணலாம். அதுக்கான வீடியோ வந்து ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.